பதவியேற்க இருக்கின்றாரு. நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஆளுநர், தமிழக ஆளுநர், பொறுப்பாளுநர் ஆர்லேக்கர் அவர்கள் விஜயோட சேர்த்து ஒரு 9 பேர் அமைச்சரவையை இன்றைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. ஒரு வழியா எல்லா பேரமும் முடிந்து உருண்டு பிறண்டு பேரங்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு பதவி ஏற்கிறாரு. எனக்கும் உனக்கும் தான் போட்டினாரு, இப்ப எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நிக்கிறாரு. ஆமா. விசிகா முஸ்லிம் லீக் ஆதரவு, விஜய் ஆட்சி உறுதி, முதலமைச்சராக இன்று பதவி ஏற்கின்றார். தாவேகாவின் பலம் 120 அப்படின்னு தினத்தஞ்சில போட்டிருக்காங்க. அதுல இந்த முஸ்லீம் லீக் ஆதரவுங்கிற இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எங்க தளபதி சொன்னாத்தேன் போவேன்ட்டு ஒத்தக்கால நின்றாரு, புட்டியோட வெத்தலை புட்டியோட இப்படி கமுக்கோட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு. இப்ப என்ன தளபதி சொல்லி இப்ப இந்த தளபதிக்கு ஆதரவுக்காரருக்கு நீட்டி இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, அவர்களுக்கு தேவை தளபதி. எப்பவுமே இவங்க தளபதியா வர மாட்டாங்க. தலைமை தளபதியாக பாருங்க, திரும்பவும் தளபதி செய்தி தான் வருது. ஆஹா, முப்படைகளின் தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி நியமனம். தமிழ்நாட்டுக்காரர், தமிழர், திருச்சியை சார்ந்த லால்குடியை சார்ந்தவர். ஒரு 40 ஆண்டுகளாக ராணுவத்தில் பல்வேறு அதிகாரியாக பணிபுரிந்து இன்றைக்கு உச்சபட்ச தளபதியாக வந்திருக்கிறார். அவருக்கு நாம் எல்லோருடைய சார்பில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியே தமிழ்நாட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நல்லபடியா. இந்த தமிழ்நாட்டுல பாருங்க, சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி தேர்வு. அப்ப எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து. அப்ப நேத்து அதனாலதான் அவரு சி வி சண்முகம் வீட்டுல ஒரே கலவரமா இருந்திருக்குது. சரி, இது முறையா கட்சி அலுவலகத்துல தேர்வு செய்யப்பட்ட மாதிரி தெரியலையே. இல்ல, ஏதோ ஒண்ணு இங்க நடந்து இப்ப எல்லா தோல்விக்கும், தொடர் தோல்விகளுக்கு தேர்தல் களத்துல நீங்க தான் காரணம், எடப்பாடி தான் காரணம், பதவி விலகணும், அந்த இடத்துல எஸ்பி வேலுமணி போன்றவர் அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவரா உட்கார வைக்கணும் அப்படின்னு விஜயபாஸ்கர். எஸ்பி வேலுமணி ஜண்டாவோட ஆளாச்சே, என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடிய உள்ள இழுத்து பிஜேபிக்குள்ள கொண்டு வந்ததே எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி, நத்தன் விஸ்வநாதன், தலவாய் சுந்தரம், இல்ல லீமா ரோஸ், புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் கூட. ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் என்ன அது எனக்கு ஏதோ ஒரு டிராமா. ஏன்னாக்க இதெல்லாம் நல்லா கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாமே ஜண்டாவுக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள். ஆமா ஆமா, எல்லாம் மோடி மஸ்தான் வித்த நடந்துகிட்டு இருக்கு. பாப்போம் அது அப்படின்ட்டு. தாவேகா வெளியிட்டது ஏஐ வீடியோ. டிடிவி தினகரன் பேட்டி. அவங்க இந்த ஏஐ டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில. பரிசோதனையா பண்ணிருப்பாங்களோ என்னன்னு அதை அவர் ஆதரவு அர்ஜுனாதான் கேட்கணும். ஆமா, 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், கவர்னர் அர்லேக்கர் உத்தரவு. சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி என்ன நடக்குதுன்னு பாப்போம். 13ஆம் தேதி என்ன நடக்கும். இடையில எதுவும் பீசா புடிங்கிருவாங்களோ? அது மாதிரி எல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல இப்படி பொறுத்திருந்து வாடா தம்பின்னு கூட்டிட்டு போய் பண்ணி விட்டுருவாங்களோ? அதுவும் என்ன வேணாலும் நடக்கலாம். 13ஆம் தேதி வரை கெடு கொடுத்திருக்கிறாங்க. 13ஆம் தேதி அன்னைக்கு அவரு நிரூபிச்சே ஆகணும் சட்டமன்றத்துக்குள்ள. அப்படி பாகிஸ்தானுக்கு உதவியதை ஒப்புக்கொண்ட சீனா, அவங்க எப்பொழுதும் உதவிக்குதானே இருக்கு. அதுதான் என்னமோ புதுசா போட்ட மாதிரி திடீர்னு என்ன தெரியல, வெளிப்படையா அதை வம்புக்கு இழுக்கிறது மாதிரி தெரியுது. ஏன்னா புதிய தலைமை தளபதி நியமனம் ஆயிருக்கிற நேரத்துல, பதவியேற்று இருக்கிற நேரத்துல இதை விட்டுருக்காங்க. என்ன நடக்குது, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதே மாதிரி இந்த ஈரான்ல ஹோர்முஸ்ல ஒரு படகு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதுல ஒரு இந்திய மாலுமி 18 பேர் வந்ததுல ஒரு ஆள் இறந்து போயிட்டாப்ல. இது இந்தியாவுக்கு எதுவும் அதாவது சுருண்டு வருமா? சுருணு மட்டும் இப்ப என்ன போகுது? ஆமா, அதுக்கப்புறம் பாருங்க, புதிய தொழிலாளர் சட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்தன, அரசிதழ் வெளியீடு. இது பாருங்க, இருக்கிற பல்வேறு சட்டங்களை ஒன்றிணைத்து ஒரே சட்டமா கொண்டு தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச உரிமையையும் பறிக்கப்படுகின்ற வேலையை மத்திய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க, கொண்டு வந்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆபத்தானது. இல்ல இது அது சொல்றத பார்த்தா ஏதோ ரொம்ப தேர்ந்தெடவன மாதிரி, குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும், சமூக பாதுகாப்பை உறுதி செய்யணும். இதெல்லாம் ஏதாச்சும் நம்ம இதுலதான் ஏமாத்துறதுக்காக
பிஸ்கட்ல தேன் தடவுறது மாதிரிதான். அதானா? அது மாதிரிதான் 6 மணி நேரத்துக்கு மேலாக நடுக்கடலில் பரிதவித்த 142 பயணிகள் படகு மூலம் கட்டி துறைமுகத்துக்கு இழுத்து வரப்பட்டது. நாகப்பட்டினத்துக்கிட்ட அது மாதிரி நடந்து கடலுக்குள்ள கப்பலை படகுல கட்டி இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி அது மாதிரி காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. 140 ஐயா, இது வந்து 6வது முறையா அந்த மாதிரி அங்க பழுதாயி நின்று இருக்கு. 6 முறையா. இது ஏன் வந்து அந்த கப்பலை பயணிகள் வந்து சொல்றாங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க சொன்னதை வந்து பயணிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. கப்பலை சரியான பழுது பார்த்து ஒழுங்கா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில இருங்க, கணினிலேயும் என்னென்ன செய்திகளை பார்ப்போம். எல்லாமே இதுதான் ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்துல எப்ப முதலமைச்சர் ஆக போறாரு? அந்த அம்மா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, மம்தா பானர்ஜி, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இல்ல, அதாவது எதிர்கட்சிகள் ஒண்ணு அவங்க வந்து இப்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மட்டுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா எல்லாரும் வாங்கடா அப்படின்னு அவங்க ஒரு போர்க்குரல் எழுப்பி இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக அவங்களோட இணைகிறாங்களா என்ன? தேர்தலுக்கு முன்னாலே ஒன்றிணைந்திருந்தா இந்த பிரதமர் மோடி முன்னிலையில் மேற்கு வங்காள முதல்வர் முதல் மந்திரியாக சுவேந்தி அதிகாரி பதவியேற்றார். பிரதமர் தலைவணினார். எப்படி தலைவணிக்கிறார் பாருங்க, ஒரு விழு கீழே நெடுஞ்சாங்கடையா. இதே மாதிரிதான் 2009 புலிகளை அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஈழப்போரை வந்து ஒரு திட்டமிட்டு 4ஆம் கட்ட இனப்படுகொலை செய்த பொழுது ஜோர்டான் நாட்டுல இருந்த ராஜபக்சே அங்கிருந்து விமானத்துல வந்து இலங்கையில நெடுஞ்சாங்கடையா விழுந்தாங்க. இவங்க நெடுஞ்சாங்கடையா விழுந்தாங்கனால மொத்த மக்களும் சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். அதுதான் ஈரானுக்கு உளவு பார்த்த 40 பேர் பஹ்ரைனில் கைது. அது ஒரு முக்கியமான செய்தி. அங்கிட்டு ஏதோ ஓடிட்டு இருக்குது. ஈரானுக்கு உளவு பார்க்கறதுல வந்து பஹ்ரைன்ல லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் 17 பேர் சாவு. அவங்க வந்து அந்த பக்கத்து திரும்ப வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டான். இஸ்ரேல் தொடங்கிட்டான். ஆனா வந்து அமைதியா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. ஆமா. கேரளத்தில் புதிய முதல் மந்திரியாக கார்கே ராகுல் இணைந்து தேர்வு செய்வார்கள். கட்சி மேலிடம் தகவல். அங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. குழு அரசியல் இன்னமும் முடியலையா? இன்னும் முடியல. பெரும்பான்மையோட இருக்காங்க. ஆமா. திமுக செயல்படுத்திய திட்டங்களை புதிய அரசு தொடர வேண்டும். யார் சொல்றான்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் விருப்பப்படுறாரு. ஏற்கனவே நாடு 10 லட்சம் கோடி உங்க திட்டத்தினால கடனாகி போய் கிடக்கு. தமிழ்நாட்டை வளப்படுத்தி இருக்கிறோம். வளப்படுத்தி இருந்தா நீங்க ஏன் தோத்து போனீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்வர் வந்து விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாருன்னா, ஏகப்பட்ட இலவசங்களை எல்லாம் அறிவிச்சாரு. அதை பாத்தீங்கன்னாக்க 12 லட்சம் கோடி வருதான் அதுக்கு. ஒரு வருடத்துக்கா மாசத்துக்கா? ஆமா, ஒரு வருடத்துக்கு. தமிழ்நாடோட பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி தான். ஒரு 12 லட்சம் கோடிக்கு இலவசங்க அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே 11 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. மார்டின் கடன் கொடுப்பாரோ? என்ன பண்றாங்கன்னு பாப்பா. அந்த மார்டின் போது இங்க ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. அறந்தாங்கில லாட்டரி சீட்டு வித்த 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. இங்கதான் தமிழ்நாட்டுலதான் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை வந்து வித்து இப்பவே ரொம்ப இனிமே நிறைய இல்ல தடையெல்லாம் இல்ல, திறந்த லாட்டரி கடை நிறைய இல்ல கடைக்கு அனுமதி கொடுத்துருவாங்கயா. புதுக்கோட்டையில் அவங்க ஆட்சி தானே. புதுக்கோட்டையில் போதிய விலை இல்லாததால் பூக்களை சாலையில் கொட்டிய விவசாயிகள். ரொம்ப கொடுமை. இது மாதிரி பாலை கொண்டாந்து விலை இல்லாம ஊத்துவாங்க. தக்காளியை கொண்டாந்து இந்த பகுதி ஓசூர் பகுதியில தக்காளிக்கு விலை இல்லாம கொண்டு வந்து கீழே கொட்டுவாங்க. ஆனா இன்னைக்காச்சும் கார் நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னு காரை கொண்டே கொட்டுறாங்க. பஸ் நாங்க நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம்னு எரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆசை. நிறைய பேர் உற்பத்தி பண்ணிட்டோம்னு எவனாச்சும் கொண்டு போயிட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறானா. எல்லாம் ஏழை எளிய மக்கள், விவசாயிகளுக்கு, அன்றாட காட்சிகளுக்கு தான் அந்த நிலைமை வரும். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்க கூடாதுயா. காரை கொண்டு வந்து கொட்டணும்ன்றீங்க பாருங்க. இல்லையா, நீங்க எந்த முதலாளியாச்சும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறானா? புதுச்சேரியில் 3 நாட்கள் முகாமிட்டு இருந்த சொகுசு விடுதியை காலி செய்து சென்னை சென்றடைந்த அதிமுக எம்எல்ஏக்கள். இதுக்காக தான் எடப்பாடியார் அங்க அடைச்சு வச்சிருந்திருக்கிறாரு. இவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. போய் அங்க ஈடாயிருவாங்களோ. ஆனா கடைசியா பார்த்தா அவருக்கே ஆப்ப வச்சிருக்காங்கல்ல. வந்துட்டு வெளியில வந்து குதிரை பேரம் குறித்த விவாதம் நடத்த கவர்னரே காரணம். தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது ஏன்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் பேபி விளக்கம். பயங்கரமா விளக்கம் பண்ணிதான் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆதரவு மட்டும் இல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, பாசிசத்தை தடுப்பதற்காக விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். அதே நேரத்துல திமுகவோட எங்க உறவு தொடரும் அப்படின்னு
ஆமா என்ன இதெல்லாம் என்ன உப்புத்துன்னு தெரியல. ஆமா என்ன அவரு திருமாவளவன் கூட பெரிய விளக்கம் கொடுத்தாருல நேத்து. ஆமா, நாங்க எதுக்கு தாவைக்காவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு. இல்ல அதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்றாருன்னா, எங்களால் ஆட்சி அமைக்காமல் போய்விடக் கூடாதே. அவ்வளவு அக்கறை விஜய் மேல. அப்படி ஒரு ஆமா எங்களால அப்படி ஒரு கெட்ட பேர் அவருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும், ஜனநாயகம் காக்கப்பட வேணுங்கிற அடிப்படையிலையும், சனாதனம் தடுக்கப்படணுங்கிற அடிப்படையிலும், குதிரை பேரை நடந்து விடக் கூடாதுங்கிற சொல்லி ஆகும்னு போட்டு ஒரு கலக்கி கருவாட்டு சாம்பார் கருவாடுன்னு சொல்லி என்னென்னமோ விளக்கம் கொடுக்கிறாரு அண்ணன் திருமாவளவன். நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பஞ்சாப் மந்திரி அதிரடி கைது, அந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை. கட்சி யாருன்னு மட்டும் பாருங்க. சஞ்சீவ் அரோரா, இவரு நம்ம ஆம் ஆத்மி, அதாவது பிஜேபி ஆண்டு மாநிலத்துல எல்லாம் எவனுமே கைது செய்யப்படுறது இல்ல. பிஜேபிக்கு எதிராக எந்த மாநிலத்துல எல்லாம் அங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுல அமைச்சர்கள் கைது செய்யப்படுறாங்க. இது உண்மையோ பொய்யோ தெரியல. அந்த கட்சி ஆம் ஆத்மி எதுக்கு ஊழலை ஒழிப்போம் இல்ல என்னன்னா இப்ப அவங்கள ஒழிக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகாசி அருகே 9 மாத இடைவெளியில் நடந்த சம்பவம். மகளை காதலித்த 2 வாலிபர்களை கொடூரமாக கொண்ட தந்தை, கொடூரமான தந்தையா தான் இருந்திருப்பாங்க. இப்படி தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு கொலை நடந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்குது. புதிதாக பதவி இருக்கிற முதல்வர் என்ன செய்வார்னு பாப்போம். சரியா சிறையில் இணைந்து இன்றைய செய்தி அலசலில் பல்வேறு செய்திகளை நம்ம பார்வையாளருக்கு கடத்தினோம். திரும்ப மீண்டும் சிறையில் இணைகின்றவரை விடைபெறுவோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.